வணக்கம் உறவுகளே. இன்றைக்கு நாங்கள் என்ன குழம்பு சமைக்க போகிறோம்னு சொன்னால் புட்டோட சாப்பிட்றதுக்கு இரவு புட்டோட சாப்பிட்றதுக்கு ஒரு குயிக்காக ஈஸியாக சமைக்கக்கூடியதாக ஒரு குழம்பு செய்ய போகிறோம். வாங்க வீடியோ. கத்தரிக்காய், உருளைக்கிழங்கு, தக்காளி சேர்த்து தண்ணி குழம்பு வைக்க போகிறோம். தண்ணி குழம்புன்னு சொன்னால் தூளை குறைவாக போட்டு வைக்க போகிறோம். இது முதல்ல நாங்கள் தாளிப்போம். தாளிக்கிறதுக்கு நாங்கள் கடுகு, பெருஞ்சீரகம், வெங்காயம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து தாளிப்போம். தாளிதம் இன்னும் கொஞ்சம் வதங்கி வரட்டும். அதுக்குள்ளே நாங்கள் கட் பண்ணி வச்சுருந்த காய்கறியை சேர்ப்போம். இன்னும் கொஞ்சம் தாளிதம் வதங்கட்டும். பாருங்க உறவுகளே, கத்தரிக்காய் நாங்கள் சில்லங்கன் கத்தரிக்காய் தான் போட போகிறோம். கொஞ்சம் உரைப்பு குறைஞ்ச குழம்புக்கு சில்லங்கன் கத்திரிக்காய் நல்லா இருக்கும். அதோட உருளைக்கிழங்கும் ஒரு உருளைக்கிழங்கு தான் எடுத்துக்கிறோம். இதோட நாங்கள் 3 தக்காளியும் சேர்க்க போகிறோம். தக்காளி குழம்புக்கு நல்லா இருக்கும். இப்படி தண்ணி குழம்பு வைக்கும்பொழுது இப்படி 2-3 இந்த மரக்கறி போட்டு செய்யும்போது நல்லா இருக்கும். குழம்பு நல்லா இருக்கும். ஒரு சாம்பார் மாதிரியும் இல்லை, சொதிமயம் இல்லை, நல்லா இருக்கும். பாருங்கொருவளே, வெங்காயம் இந்த பதம் வதங்கி வரைகளை நாங்கள் அதுக்கு கொஞ்சம் வெந்தயம் சேர்ப்போம். தாளியத்தை கப்பிரட்டி விடுவோம். பாருங்கொருவளே, இந்த பதம் ஓகே. இப்போ நாங்கள் இதுக்குள்ள கத்திரிக்காய் சேர்ப்போம். அதோட கட் பண்ணி வச்சிருந்த உருளைக்கிழங்கையும் சேர்ப்போம். தாளியத்தை கப்பிரட்டி விடுவோம். கொஞ்சம் வதங்கி வரட்டும். கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு கொஞ்சம் வதங்கி வர தக்காளியை சேர்க்கலாம். பாருங்கொருவளே, அதிகமாக கத்திரிக்காய் பொரித்து தான் குழம்பு வைக்கிறவே, சாம்பாருக்கு மட்டும்தான் பொரிக்காமல் போடுறது. இப்போ இது நாங்கள் பொரிக்கையில் பார்த்தீங்களா, பொரிக்கையில் கத்திரிக்காயை அப்படியே ஃப்ரெஷ்ஷாக போடுறோம். இப்போ இது கொஞ்சம் நல்லா வதங்க விட தேவையில்லை, லைட்டாக வதங்கி வர நல்லா இருக்கும். இப்போ நாங்கள் பிரட்டி விடுவோம். ஏன்னா எண்ணெய் கொஞ்சம் குறைவாக விட்டபடியாக கொஞ்சம் அடி பிடிக்க பார்க்கும். அதனால் சட்டியில் பிடிக்காமல் இருக்கும். கிடைக்கிட்ட நாங்கள் பிரட்டி விடுவோம். பாருங்கொருவளே, உருளைக்கிழங்கும் கத்திரிக்காயும் தாளியத்தோடு சேர்ந்து நல்லா வதங்கி வந்துட்டுது. நாங்கள் இந்த டைமில் கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியை சேர்ப்போம். தக்காளியை சின்ன வெட்ட தேவையில்லை, கொஞ்சம் பெரிய பீஸாக தான் வெட்டியிருக்கிறோம். தக்காளியையும் சேர்ந்து வதங்கி வரட்டும். தேவையான அளவு உப்பு சேர்க்கிறோம். நேற்று கூட உங்களுக்கு இப்போ எல்லாரும் சேரும்படி பாருங்கொருவளே, இப்போ நாங்கள் இந்த கறிக்கு தேவையான அளவு ஜப்னா கருப்போட சேர்க்கிறோம். இது தண்ணி குழம்பா வைக்கிறபடியாக உழைப்பு தூள் கணக்க தேவையில்லை. புட்டு இடியப்பத்தோட சாப்பிட்றதுக்கு இந்த குழம்பு இப்படி வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். இலவான முறை என்னந்துடா குயிக்காக சமைச்சிடலாம். மஞ்சள் கொஞ்சம் சேர்ப்போம். இப்போ சேர்த்து பிரட்டி விட்டுட்டு கொஞ்சம் தூள் வைக்க அடங்க தண்ணி விட சரி என்னன்றா. பாருங்க, இப்போ தூளெல்லாம் சேர்த்து அந்த தாளியத்தோட வதக்கிட்டோம். இப்போ நாங்கள் தண்ணி சேர்ப்போம். பாருங்கொருவளே, எவ்வளோ குயிக்காக ஒரு குழம்பு ரெடி பண்ணியாச்சு பார்த்தீங்களா. காய்கறியெல்லாம் அவிஞ்சுட்டு வந்துட்டுது. அதை இப்போ நாங்கள் புளி சேர்க்க போகிறோம். கொஞ்சமாக புளி சேர்ப்போம். ஏன்னா ஏற்கனவே தக்காளி பழம் சேர்த்துருக்கிறோம். அதே தெரியல, இது தூளும் குறைவான முறையில் கொஞ்சமாக புளி சேர்ப்போம். பாருங்கொருவளே, இப்போ குழம்பு கொதிக்கண்டு மேலே எண்ணெய் சுரந்து வருது பாருங்கள். இப்போ நாங்கள் இதுக்கு கொஞ்சமாக பால் சேர்ப்போம். பாருங்கொருவளே, குழம்பு ரெடி. பாருங்கள், மேலே எண்ணெயெல்லாம் நல்லா சுரந்து வந்திருக்கு. இப்போ நாங்கள் கருவேப்பிலை சேர்த்துட்டு இறக்க வேண்டியதுன்றா. அடித்து வச்சிருந்ததும் போடுறேன். ஓகே. பாருங்கொருவளே, கொஞ்சம் வாசனைக்காண்டி அந்த எண்ணெய் சீரா பாருங்க, கறி கொஞ்சம் வாசனை இருக்கட்டு. என்னென்ன போட்டு இடிச்சிருங்க சந்திரா? இந்த பவுடர் கருவேப்பிலை, கருவாப்பட்டை, பெருஞ்சீரகம் வறுத்து இடிச்சிருங்க. என்ன இறைச்சிக்கு போடுறீங்க, இறைச்சி கறிக்கு போடுமா போல கிராக்கியில். ஓகே, இப்போ கறி ரெடி. இப்போ நாங்கள் அடுப்பை ஓப்பன் பண்ணி போட்டு புட்டை வச்சுட்டு புட்டோட சேர்த்து சாப்பிட போகிறோம். உறவுகளே,
நீங்களும் இந்த மாதிரி செய்து பாருங்கள். இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா இந்த மாதிரி செய்து பாருங்கள். இது வந்து தண்ணி குழம்பாக இருக்கும், நல்லா இருக்கும். புட்டு இடியப்பத்துக்கு நல்லா இருக்கும். சோத்தோடையும் சாப்பிடலாம், நீங்கள் தோசை எல்லாத்தையோடையும் சாப்பிடலாம். ஆனால் புட்டு இடியப்பம் தோசையாக இன்னும் நல்லா இருக்கும் இந்த தண்ணி குழம்பு. என்னன்றா அதே நேரத்தில் இலகுவாயும் சமைக்கலாம். புதுசாக சமையல் தொடங்குறாவே சமைக்க பழகிறவே இப்படி குழம்பு வைக்கிறது ஈஸியாக இருக்கும். என்னன்றா பொரிக்க தேவையில்லை கத்திரிக்காய். பொரிச்சு இருக்க தேவையில்லை. இப்படி கத்திரிக்காய் குழம்பு இப்படி போட்டு வைங்க. புதுக்க சமையல் செய்கிற பிள்ளைகள் இலவாக இருக்கும். நல்ல உறவுகளை முன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நாங்கள் இன்றைக்கு ஃபுட்டோட சேர்த்து சாப்பிட போகிறோம். பாருங்க உறவுகளே, புட்டும் குழம்பும் அந்த மாதிரி இருக்க போது சுட சுட அரிசிமா போட்டு. இது வந்து நிருபிராண்ட் அரிசிமா, வந்து தனி அரிசிமா வந்து விற்கணும், நல்லாயிருக்கும். அதான் நாங்கள் இப்போ பண்ணுறோம். நாங்கள் வெள்ளமாக கலக்க தேவையில்லை. புட்டுக்கு இடியப்பத்துக்காண்டே வேறு இது தனி அரிசிமா நிருபிராண்டு. நீங்களும் பண்ணி பாருங்கள், நல்லா இருக்காது எங்களுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் இந்த மாதிரி சமைச்சு பாருங்கள். ஒரு குழம்பு வந்து ஈஸியாக சமைக்கக்கூடியது. புட்டுக்கு இடியப்பத்துக்கு எல்லாம் நல்லாயிருக்கும். தண்ணி குழம்பு சுவை என்பது அளவற்றது. நன்றி, வணக்கம். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.